உடையார் இரண்டாம் பாகம் 92வது அத்தியாயம். கருத்தாட்டங்குடி கம்மாளர் கூட்டம் அவரை கோபத்துடன் பார்த்தது. அங்குள்ள பெண்கள் பல் கடித்தார்கள், பெருமூச்சு விட்டார்கள். ஆனால் பிரம்மராயர் அதை அலட்சியம் செய்தார். தீக்காயம் பட்ட கம்மாள பெண்மணி சண்டை குரலில் பேசினாள். அதிகம்தான், அதிகம் கேட்டால்தான் ஏதாவது ஒரு சலுகையாவது தருவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நடனமாடும் தேவரடியார்களுக்கு எவ்வளவு அகலமாகவும் உறுதியாகவும் வீடு கட்டி கொடுத்திருக்கிறீர்கள். வாசலில் சுண்ணம் அடித்து பணந்துண்டுகளை குறுக்கே போட்டு மேலே ஓடுகள் வெய்து எவ்வளவு உறுதியாக கட்டி கொடுத்திருக்கிறீர்கள். ஆனால் நாங்கள் மட்டும் கூரை வீட்டில் இருக்க வேண்டும் என்று தலையெழுத்தா? நெருப்பில்தான் காய்கின்றோம் என்றால் மழையிலும் நனைந்து சாக வேண்டுமா? நல்ல தூக்கம் எங்களுக்கு இருக்கவே கூடாதா? ஆஹா, என்ன பேசுகிறாய் தாயே? நம்முடைய வெயில் தேசத்தில் கூரைக்குள் இருப்பதுதான் குளிர்ச்சி. மண் சுவர் கட்டிய வீட்டுக்குள் இருப்பதுதான் நல்லது. தேவையற்ற ஆடம்பரத்தால் உங்களுக்கு தொந்தரவுதான் உண்டாகும். பிரம்மராயர் பதில் சொன்னார். அது சரி, ஆடம்பரம் என்பது உங்களுக்கு மட்டுமே பழக்கப்பட்டிருக்க வேண்டும், மற்றவருக்கு வந்துவிடக்கூடாது என்று உறுதியாக நீங்கள் நினைக்கின்றீர்கள். கூட்டத்திலிருந்து ஒருவன் கூவினான். அந்த கூவலில் பொறுமல் இருந்தது. உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் சட்டென்று கை தூக்கினார். பிரம்மராயரை நோக்கி திரும்பினார். இவர்களுக்கு கல்லில் வீடு கட்டி கொடுப்பதை யார் தடை செய்திருக்கிறார்கள்? எது தடை செய்யப்பட்டு இருக்கிறது? 4வது வர்ணத்தாருக்கு கல்லில் வீடு கட்டி கொள்கின்ற உரிமை இல்லை. அதை யார் தீர்மானிப்பது? தர்மசாஸ்திரம் அவ்விதம் சொல்லியிருக்கிறது. அந்தணர்கள் வாளேந்த சாஸ்திரத்தில் இடமுண்டா? இல்லை. ஆபத்து காலத்தில் வேண்டுமானாலும். பிரம்மராயர் உரத்து சொல்ல உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கை தூக்கினார். ஆபத்து காலம் என்று அந்தணருக்கு வாளேந்த உரிமை கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்தணர்கள் சேனாதிபதியாக இருக்கிறார்கள். அதே போல 4வது வர்ணத்தார் கல்லில் வீடு கட்டி கொண்டு ஓடு அமைத்து கொண்டால் தவறா? வீட்டிற்கு திண்ணை வைத்து கொண்டால் தவறா? நான் இதை மீறக்கூடாது என்று ஏன் சொல்ல வேண்டும்? கருத்தாட்டங்குடி குடிமக்கள் கல்லில் வீடு கட்டி கொள்ளலாம். வீட்டிற்கு முன்னும் பின்னும் வாசல் வைத்து கொள்ளலாம். வீட்டுக்குள் சுண்ணம் அடித்து கொள்ளலாம். மற்ற விஷயங்களை பற்றி பிற்பாடு பேசிக்கொள்வோம். இன்றையிலிருந்து இது உங்களுக்கு சோழ தேசம் கொடுக்கின்ற சலுகை என்று உரத்து சொன்னார். சட்டென்று ஒரு நிமிடம் மிகப்பெரிய மௌனம் கருமாறருக்குள் ஏற்பட்டது. அவர்கள் திகைத்து போனார்கள். ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள். ஓவென்று கூச்சலிட்டார்கள். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் வாழ்க வாழ்க என்று கத்தினார்கள். நிலம்பட விழுந்து வணங்கினார்கள். முதுகு காட்டி கோபமாக பேசியவள் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரின் காலை பற்றி கொண்டு தேம்பி அழுதாள். மன்னர் அவளை நிமிர்த்தி வைத்தார். மெல்ல தலையை தடவினார். சகோதரி, உன்னுடைய துணிச்சலான பேச்சை பாராட்டுகின்றேன் என்று சொன்னார். தன் கழுத்தில் தங்கத்தால் கோர்த்து போட்டிருந்த சங்க மாலையை அவள் கழுத்தில் போட்டார். கருமார் தலைவனை அணைத்து கொண்டார். கருமாறர்களுக்கு நடுவே நடந்தார். நின்றார். திரும்பினார். அனைவரையும் பார்த்து கை கூப்பினார். உங்கள் தலைவன் முன்னால் உங்கள் அனைவரையும் கை கூப்பி சோழ தேசம் கட்டுகின்ற மிகப்பெரிய சிவன் கோயிலுக்கு உதவி செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஊர் கூடி தேர் இழுப்பது போல சோழ தேசம் மொத்தமும் மனமுவந்து ஈடுபட்டு இந்த கோயிலை கட்ட வேண்டும். தென்னாடுடைய சிவனுக்கு நம்மால் முடிந்த
கைங்கரியத்தை செய்ய வேண்டும். மற்றபடி உங்களுக்கு வாய்மொழியாக கொடுத்த சலுகைகளையெல்லாம் பட்டயமாக்கி தரப்படும். உடனடியாய் பட்டயம் கேட்க வேண்டாம். நீங்கள் வீடுகள் கட்டிக்கொள்ளுங்கள், யாரும் தடுக்க மாட்டார்கள். வீடுகள் கட்டுவதற்கு வேண்டிய நிதி உதவியையும் மணல், செங்கல், ஓடுகள் போன்ற உதவியையும் உங்களுக்கு உடனடியாக வழங்கப்படும். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கைகூப்பி விடை பெறுகையில் எதிர்பக்கம் உள்ள கருமாறர்கள் விலகி வழிவிட பஞ்சவன் மாதேவி அங்கு ஒயிலாக நடந்து வந்தாள். அவரை பார்த்து என்ன இது என்பதைப் போல் செய்கை செய்தாள். பிரம்மராயருக்கு கண்களால் நன்றி சொன்னாள். இதற்கு மார்வேடத்தில் போக வேண்டிய அவசியம் என்ன? அதுதான் எனக்கு புரியவில்லை என்று சொன்னாள். இவர்கள் பேச மாட்டார்கள். நான் வந்து கேட்கிறேன் என்றவுடனேயே இவர்கள் தங்கள் குமுறல்களை அடக்கி கொண்டு வந்துவிடுகின்றோம் என்று சொல்வார்கள். நாம் போன பிறகு முணுமுணுப்பார்கள். மனதில் இருப்பதை கொட்டிவிடட்டும். நம் காதுபட இவர்கள் குறைகளை கேட்டு விடுவோம். எவ்வளவு ஆத்திரமாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வோம் என்பதற்காகத்தான் நான் புலவர் வேடத்தில் வந்தேன். சேர்ந்து அடிக்கவே வந்துவிட்டார்கள். கருமாறர்கள் தலை குனிந்து கொண்டார்கள், நாணினார்கள். நீங்கள் வீடுகள் கட்டி கொடுப்பதை பற்றி சொன்னதை கேட்டேன். மிக நல்ல உத்தரவு. இவர்கள் வீடுகள் கட்டிக்கொள்வதற்கு முன்பு அரசே இங்கு மிகப்பெரிய ஆதூர சாலை அமைக்கட்டும். உயர்ந்த செங்கற் சுவர்கள் சூழ ஓடுகள் வேய்ந்த கூரையோடு 10-15 கட்டில்களோடு ஆதூர சாலை ஒன்று இங்கு நிரந்தரமாக நிறுவ வேண்டும். தீக்காயங்களுக்கு வைத்தியம் செய்கின்ற திறமையான வைத்தியர் ஒருவரை இங்கு நியமிக்க வேண்டும். தீக்காயங்களுக்கான மருந்துகள் உடனடியாக இவர்களுக்கு கிடைக்கும் வண்ணம் செய்ய வேண்டும். வீடுகளுக்கு முன்பு ஆதூர சாலை எழுவது நல்லது என்பது என் எண்ணம். கருமார் தலைவன் என்ன சொல்கிறார்? பஞ்சவன் மாதேவி சொல்ல கருமார் தலைவன் மறுபடியும் கை கூப்பினான். இது தாய் உள்ளம், உங்களால் தான் இப்படி சிந்திக்க முடியும் என்று மெல்லிய குரலில் அவளுக்கு நன்றி சொன்னான். அதிகாரிச்சிகள் மன்னரின் குதிரையை கொண்டு வர பஞ்சவன் மாதேவியும் அரசரும் குதிரையில் ஏறிக்கொள்ள பிரம்மராயர் சிறு தேரில் ஏறி உட்கார்ந்து கொண்டார். அவர்கள் தஞ்சை போகும் சாலை நோக்கி நகர்ந்தார்கள். சாலையை அடைந்தார்கள். ஏதும் வருத்தமா பிரம்மராயரே? உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் அடிக்குரலில் கேட்டார். ஆமாம், நீங்கள் கொடுத்த சலுகையோடு இவர்கள் திருப்தி அடைந்து விடுவார்கள் என்று நான் நினைக்கவே இல்லை. அடுத்த சலுகைகள் கட்டடம் எழுப்புவதற்கு முன்பு நிச்சயம் உங்கள் காதுகளுக்கு வரும். அப்பொழுது என்ன செய்ய போகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. என்ன சலுகை கேட்பார்கள் என்று நினைக்கிறீர்கள்? கொடுத்து பழகி விட்டீர்கள் அல்லவா? இனி வானம்தான் எல்லை. உங்களை விட உயரமாக உட்கார வேண்டும் என்று கேட்பார்கள். நீங்கள் கொடுப்பீர்களா இல்லையா என்று நான் அப்பொழுது பார்க்க போகிறேன். பிரம்மராயரின் குரலில் கோபம் தெளிவாக தெரிந்தது. அவர்கள் தஞ்சையை நோக்கி விரைவாக நகர்ந்தார்கள். கோயிலுக்கென்று எல்லை வகுத்து கல் நட்ட 3வது நாளுக்குள் மழை பெய்தாக வேண்டும். மழை பெய்தால்தான் சுப சகுனம். இல்லையெனில் கோயில் கட்டுவதை யாரோ விரும்பவில்லை என்று அர்த்தம். அந்தணர்களும் சிற்பிகளும் மன்னர் அருகே வந்து சொன்னார்கள். மன்னர் வானம் பார்த்து பெய்யும் என்று சொன்னார். அதேபோல் மழை அடித்து பெய்ந்தது. பிற்பகல் வரை நீலமாயிருந்த வானத்திற்கு நடுவே மேகங்கள் மெல்ல மெல்ல இருண்டு வந்து கனமாகி காற்று நின்று மேகங்கள் கீழிறங்கி பிறகு செங்குத்தாய் கனமழையாய் பெய்ந்தது. ஒரே சீரான இரைச்சலை வெளிப்படுத்தியது. மன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவரை பஞ்சவன் மாதேவி கவலையோடு பார்த்தாள்.
2 பேர் தொப்பலாக நனைந்து போயிருந்தார்கள். பிரம்மராயரும் நன்றாக நனைந்து போயிருந்தார். அந்த தேரில் மறைப்புகள் எதுவும் இல்லை. 2 சக்கர தேரை 2 புறவிகளில் பூட்டியிருந்தார்கள். புறவிகள் துரிதமாக ஓடக்கூடியவைகளாக இருந்தன. அந்த தேரில் உட்கார்ந்து கொள்ள வசதி இல்லை. ஈட்டிகள் எறிவதற்கும் அம்புகள் விடுவதற்கும் பயன்படுத்துகின்ற சிறு தேர் அது. காலை முட்டு கொடுத்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும். வேகமாக ஓடும்போது பிடித்து கொள்ள அருகே ஒரு உருளை கம்பி மட்டும் இருக்கும். அதில் சோழக்கொடி பறந்து கொண்டிருக்கும். உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் போகின்ற வேகத்தை பார்த்தால் அவர் அந்த புறத்திற்கு போகின்ற மனோநிலையில் இல்லை என்பது தெரிந்தது. சட்டென்று சிறு தேரின் புறவிகளை பிரம்மராயர் இடது பக்கம் திருப்பச் சொன்னார். தேர் திரும்பியதும் தஞ்சையின் சுற்றுப்பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டு நிசம்பசூதினி கோயில் வழியாக தேவரடியார்கள் இருப்பிடம் நோக்கி விரைவாக பிரம்மராயர் வண்டியை செலுத்தினார். எதிரே கூலிப்படையின் கடைசி பகுதி போயிற்று. கூலிப்படை வீரர்கள் உள்ளே நுழைய இது என்ன சகுனம் என்று தெரியவில்லை. இது கூலிப்படைக்கு நல்லதா அல்லது மன்னருக்கு நல்லதா என்று தெரியவில்லை. ஆனால் எந்த வசதியும் செய்து கொடுக்காமல் வெட்ட வெளியில் நிற்க வைக்கப்பட்டிருக்கிற அந்த கூலிப்படை வீரர்கள் இப்பொழுது எங்கே இருப்பார்கள்? என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு என்ன உணவு எங்கே கொடுப்பது என்று யோசித்தார். யோசிப்பே திணறலாய் இருந்தது. 1000-2000 பேர் என்றால் கூட சமாளித்து விடலாம். 10,000 பேருக்கு அதிகமான வீரர்களை எப்படி சமாளிப்பது? அதுவும் பகைமை கொண்ட கூலியாட்களை எங்கு கொண்டு போய் நிறுத்துவது? ஒரு படையெடுப்பு நடத்துவதை விட, ஒரு படையெடுப்பை தடுப்பதை விட இந்த கோயில் கட்டுவது கடினமான காரியமாக இருக்கும் போல் இருக்கிறதே என்று பிரம்மராயர் நொந்து கொண்டார். கம்மாளர்களுடைய உதவி வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு முன்பின்னாய் வாசல் வைத்து திண்ணையோடு வீடு கட்டி கொள்ளும் உரிமை கொடுத்தாயிற்று. நாளை காலைக்குள் இந்த செய்தி குடந்தைக்கு போய் சேர்ந்துவிடும். குடந்தையில் உள்ள அந்தணர்கள் முகம் சுளிப்பார்கள். அரசருக்கு நாசகாலம் என்று ஆரம்பிப்பார்கள். கம்மாளன் ஓட்டு வீட்டில் படுத்தால் சூடு தாங்காது. ஓட்டு சூட்டை உள்ளே இழுக்கும். சூட்டில் வேலை செய்கிறவன் சூட்டில் படுத்தால் மறுநாள் காலை எழுந்திருக்க முடியுமா என்று ஏதேனும் கதை பேசுவார்கள். வேறு ஏதேனும் ஒரு முக்கியமான நேரத்தில் முரண்டு பிடிப்பார்கள். இதைவிட மிக கொடுமை நெய்பவர்களையும் யாதவர்களையும் சிற்பிகளையும் தூண்டி விடுவார்கள். சிற்பிகளை தூண்டிவிட இது சரியான நேரம். சிற்பிகள் 4வது வர்ணத்தினர் இல்லை. ஆயினும் அவர்களுக்கு இன்னும் கூடுதலாக மரியாதை வேண்டுமென்று கேட்பதற்கு ஏற்பாடுகள் செய்வார்கள். மறவர்களுடைய வீட்டிற்கு போய் உங்களுடைய வீடு கம்மாளர்கள் வீடு போல இருக்கின்றன என்று சொல்வார்கள். மச்சு வீடு கட்டிக்கொள்ளக்கூடாதா என்று கேட்பார்கள். போர் முனைக்கு போகாமலேயே இத்தனை கௌரவங்கள் கிடைக்கிறது என்றால் நீங்கள் எதற்கு போர் முனைக்கு போகிறீர்கள் என்று பின்னடைய செய்வார்கள். மனம் நோக வைப்பார்கள். எங்கேயாவது அந்தணர்கள் நிறைந்த குடியிருப்பில் அவர்கள் வாழும் மங்களத்தில் இளைப்பாறும் பொழுது இது நியாயம்தானா? நீங்கள் இருக்கும் பொழுது இவற்றையெல்லாம் நடைபெறலாமா? உங்களுக்கு சாஸ்திரம் சம்பிரதாயம் தெரியாதா? தெரியவில்லை என்றால் என்ன, எங்களை கேட்கக்கூடாதா என்றெல்லாம் வம்புக்கு இழுப்பார்கள். இப்படி மீறுவது மழை பொழிவதை தடுக்கும் என்பார்கள். அச்சான்யம் பேசுவார்கள். ஜனங்களுடைய உள்ளுக்குள் இருக்கின்ற வீரத்தை ஆட்டி பார்ப்பார்கள். இது மிகவும் ஆபத்தானது.
கருமாருடைய வாளும் வேலும் முன்னை போல் கூர்மையாக இருக்காது. சுகம் வந்துவிட்டதல்லவா, கட்டில் போட்டுக்கொண்டு படிக்கின்ற குணம் வந்துவிட்டதல்லவா, சம்மட்டி அடி சரியாக விழாது. சம்மட்டி அடி சரியாக இல்லை என்றால், நன்றாக காயவில்லை என்றால், ஈட்டி முனை உறுதியாக இருக்காது என்றெல்லாம் சொல்வார்கள். உங்கள் ஆயுதங்களை கவனமாக நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள் என்று பிரிவினை பேசுவார்கள். வெளியூரிலிருந்து 300 கம்மாளர்கள் வந்திருக்கின்றார்களாம். அரசர் சொல்லியிருக்கிறார். ராஜேந்திரன் தகவல் அனுப்பியிருப்பார் போல் இருக்கிறது. கம்மாளர்களை விட வேண்டாம், நைசியமாக பேசி கோயில் வேலைக்கு அனுப்பலாம் என்று முன்கூட்டியே தகப்பனும் பிள்ளையும் திட்டமிட்டிருப்பார்கள் போல் இருக்கிறது. கோயில் வேலைக்கு உண்டான இரும்பு சாமான்கள் செய்வதற்கு அந்த முன்னணி கம்மாளர்கள் போதும். இவர்கள் தேவையில்லை. ஆனாலும் உள்ளூர் கம்மாளர்களால் தொந்தரவு வரக்கூடாதென்று கருத்தட்டங்குடி தானே போய் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் மொத்த விஷயமும் கறந்து அவர்கள் முகத்தை திசை திருப்பி விட்டிருக்கிறார். பலவிதமான சிந்தனைகளோடு இறுகிய முகத்தோடு கிருஷ்ணன் ராமன் என்ற பெயர் கொண்ட பிரம்மராயர் என்று எல்லோராலும் மரியாதையாக அழைக்கப்படுகின்ற சேர சோழ பாண்டிய மண்டலங்களுக்கு முதன்மை சேனாதிபதியாக இருக்கின்ற இந்த அந்தண வீரர் தேரில் ஏறி வெகு தொலைவு பார்த்தபடியே போனார். 92வது அத்தியாயம் முடிவடைந்தது.